கிழக்கை உலுப்பிய சூறாவளி. இன்றைய நாளில் இருந்து சுமார் 46 ஆண்டுகளுக்கு முன் திரும்பி பார்க்கின்ற போது அங்கே மிகப்பெரிய சூறாவளி அனர்த்தம் நம் நினைவுகளுக்கு வந்து நிற்கும். 23/11/1978 ஆண்டு குறித்த சூறாவளி கிழக்கு மாகாணத்தை தாக்கி நின்றது. அந்த நினைவுகளை கொஞ்சம் மீட்டி பார்ப்பது பொருத்தமென நினைக்கின்றேன். அப்போது எனக்கு வயது 10. காத்தான்குடி அன்னாசர் வித்தியாலயத்தில் 5ஆம் ஆண்டிலே கற்றுக்கொண்டிருக்கிறேன். மிகவும் பழமை வாய்ந்த அந்த பாடசாலையின் ஒரு வகுப்பறையிலிருந்து வெளியே பார்க்கின்ற போது காலை 10 மணி இருக்கும் மிக பயங்கரமான காற்று சாதாரண அடைமழையோடு பெய்து கொண்டிருந்தது, வீசிக்கொண்டிருந்தது. அப்போது வானிலை அவதான நிலையம் கொடுத்த அந்த தகவல்களின் அடிப்படையில் பாடசாலையை கலைத்து விட்டனர். இப்போது இருக்கின்ற அந்த தொழில்நுட்ப ரீதியான நவீன வசதிகள் எதுவுமே இல்லாத காலப்பகுதி அது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தருகின்ற செய்திகளை மாத்திரமே மக்களுக்கு சொல்லி அதனையே தகவல்களாக மக்கள் பெற்றுக்கொண்ட வரலாற்று காலம். அதிகளவிலான இடங்களில் அப்போது மின்சாரம் கூட இருக்கவில்லை. சாதாரண மனிதர்கள் வாழ்க்கை மிகவும் வறுமை கோலத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த காலப்பகுதி. அப்போதுதான் அந்த பாரிய இயற்கை அனர்த்தம் நிகழ்ந்தது. காலை 10 மணிக்கெல்லாம் பாடசாலைகள் கலைக்கப்பட்டு விட்டன. மாணவர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்கிறார்கள். வீடு செல்கின்ற வழியிலே நான் பார்க்கின்றேன், அதிக அளவிலான மாங்காய்கள் வீதி ஓரங்களில் காற்றினால் அள்ளி வீசப்பட்டு கிடந்தன. என்னுடைய பாடசாலை பைக்குள் அதிகமான மாங்காய்களை எடுத்து வைத்து கொண்டு நான் வீடு செல்கிறேன். இடையிலே மிக நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த யாரோ ஒருவருடைய கலர் பென்சில் பெட்டியும் வீதியில் கிடந்தது. அவற்றையும் நான் சேகரித்து என்னுடைய பாடசாலை பைக்குள் வைத்து கொண்டேன். வீட்டுக்கு சென்றபோது வீட்டிலே சாதாரணமாக மிகவும் வறுமையான அந்த சூழ்நிலையில் காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்தது. எல்லோரும் மிகவும் பயந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போது பகல் 11 மணி 12 மணி என்று நேரம் செல்ல செல்ல காற்று பலமாக வீச ஆரம்பித்து அடைமழையும் தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. பிற்பகல் 5 மணி ஆகியது. 5 மணி அப்போது 6 மணியை தாண்டியதை போன்ற ஒரு இருள் சூழ்ந்த சூழல் காணப்பட்டது. மப்பும் மந்தாரமுமான காலநிலை. மழை அதிகமாக பெய்து கொண்டிருந்ததால் எங்குமே இருட்டு. இரவு 10 மணி ஆகிறது. அப்போது வீட்டிலே கும்மிருட்டு. மழை பெய்யோ பெய்யென பெய்து கொண்டிருக்கிறது. நானும் என்னுடைய உடன்பிறப்புகளும் என்னுடைய தாயின் அரவணைப்பிலே, தந்தை அப்போது ஏறாவூரிலே கடை வைத்திருந்தார். 10 மணிக்கு பிற்பட்ட பொழுதுகளை பார்க்கின்ற போது பயங்கரமான சூறாவளியோ ஓசையோடு காற்று வீசிக்கொண்டிருந்தது. அதே நேரம் பயங்கரமான மழையும் பெய்து கொண்டிருந்தது. எங்களுடைய வீடு சாதாரணமாக இப்போது பாவிக்கின்ற அந்த ஓட்டை கொண்ட வீடாக இருந்ததினால் ஓடுகள் காற்றிலே பறந்து சென்றன. அப்போது என்னுடைய தாய் எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு முன் வீட்டிலே, அவர்களுடைய வீட்டு கொலுக்கி ஓடு என்று சொல்லுகின்ற அந்த நாட்டு ஓடு போடப்பட்டிருந்ததால் அவைகள் கலண்டு செல்லவில்லை. அன்றிரவெல்லாம் அவர்களுடைய வீட்டிலே நாங்கள் தங்கியிருந்தோம். ஓடுகள் அங்கும் உடைந்து ஒழுக்கின் காரணமாக வீட்டுக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. முழங்கால் வரை
அன்று இரவு முழுவதுமே அந்த வெள்ளத்துக்குள்ளேயே நாங்கள் குந்திக் கொண்டிருந்தோம். இவ்வாறு அன்றைய பொழுது மிகவும் பயங்கரமாக கழிந்தது. ஒரு கட்டத்தில் நான் வெளியிலே பார்த்தேன், கடல் பக்கமாக மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பு கடலில் விழுவதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் பயங்கரமான சூழல். பல்வேறு பயங்கரங்களையும் பல்வேறு அமைதியின்மையையும் சுமந்து கொண்டு அன்றைய நாள் விடிந்தது. விடிந்து பார்க்கின்ற போது எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான பச்சை கிளிகள் உயிருக்காக போராடி கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல இடங்களில் அவைகள் இறந்தும் கிடந்தன. அதே நேரம் காற்று அள்ளி வீசிய கொள்ளை மாங்காய்களும் தேங்காய்களுமாக அங்கும் இங்கும் பரவி கிடந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அது ஒரு வரலாற்று நிகழ்வு. உண்மையிலேயே 46 ஆண்டுகள் கடந்து போனாலும் இன்னும் மனசில் பசுமரத்தாணி போல் அந்த நினைவுகள் அப்படியே இருக்கின்றன. அதன் பிற்பாடு எத்தனையோ வெள்ளம், சுனாமி என்று இயற்கை அனர்த்தங்களை நாம் கடந்து வந்த போதிலும் அந்த சூறாவளியின் சுவடுகள் மனதிலே அப்படியே அப்பிக்கொண்டே இருக்கின்றன.